அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எதிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். அமைச்சரே, இவர்கள் அனைவரும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மாவாக வெயிலில் போட்டு உருட்டு உத்தரவு பண்ணா. 5-6 யானைகள் ஒன்றாக சேர்ந்து என் மேல் படுத்தது போல் இருந்தது. சற்று தாமதித்திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார்கள். ஆமா, இந்த இரு அலைகளும் அந்த புறத்தை ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே, என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன? ஓ, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு. என் அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். மன்னர் மன்னா, நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி. எனதருமை 23ஆம் புலிகேசியன், நீ வாழ்க, நீ கொடை வாழ்க. அமைச்சரே, இந்த லக்ன வண்டியை பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அல்ல. ஆம், தங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். Oye, twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are, twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are. உடனே போட்டு காவிசம் பச்சை மிளகாயை கசைத்து கண்ணில் புரியுங்க. கண் அதிகம் வரை